நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு இந்த அஞ்சலியோட கதையை முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருக்க சமயத்துல அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கார்த்திக் இருந்துட்டு அ அதாவது அஞ்சலிய பத்தி சொல்லும்போது, நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் பயங்கர டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் அஞ்சலியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு, "என்ன அஞ்சலி உனக்கு சொத்து வேணுமா? பணம் வேணுமா? என்ன வேணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. நீ செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் உனக்கு சொத்து, பணம் இல்ல. ஜெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உனக்கு களி தான் குடுக்கணும். கம்பி தான் எண்ணெய் வைக்கணும். எப்படி உனக்கு வசதி?" அப்படின்ற மாரி வந்து கேட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்னதான் நடக்குது? ஏதுதான் நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இங்க வர வச்சதுக்கு காரணம், நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி கூட சேர்த்து வைக்கிறதுக்காகவோ, இல்ல இந்த சொத்து, பணம் இது எல்லாத்தையுமே குடுத்து அனுப்புறதுக்காகவோ கிடையாது. இந்த அஞ்சலிக்கு எதிரா என்னென்ன ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கிட்ட காட்டி, இப்போ மிரட்டுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்றாங்க. கடைசியா அஞ்சலி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ! எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி தெரியல. கார்த்திக் என்ன எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கோங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படிலாம் வந்து பண்ணேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ எல்லாரோட கால்லயும் விழுந்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் வந்து அதாவது நம்ம கௌதம் வந்துட்டு இந்த மாரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவங்கள் சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இத்தன நாளா போராடுறதுக்கான காரணம் என்ன? அதாவது நம்ம கார்த்திக்கு இன்னொரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா அத செஞ்சு முடிச்சிருக்கலாம். பட் அஞ்சலியோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாருமே. அவ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய தப்புகள அவ செஞ்சிருந்தாலுமே கூட அவளோட விஷயத்துல கரெக்ட்டா இருக்கா. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா இருக்கா. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவள வந்து கார்த்திக் கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாரி தான் இத்தன நாளா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமா போகப்போது. அதுவும் நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு இந்த அஞ்சலி கிட்ட எல்லா உண்மையுமே போட்டு உடைக்க போறாங்க. அஞ்சலி கிட்ட மட்டும் இல்ல, நம்ம கார்த்திக் கிட்டயும் தான். ஏன்னா கார்த்திக்கு கூட தெரியாது. பிரியா வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து அ லவ் பண்றதுக்காக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல தெரிய வருது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அ இவங்க அதாவது இலக்கியா வந்துட்டு, உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான், பிரியா அப்படின்ற ஒரு கேரக்டர உள்ள கூட்டிட்டு வந்தேன். இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாவ வர வைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லி, பிரியாவ வர வச்சு எல்லா உண்மையுமே சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல வந்து உன்ன சும்மா விட மாட்டேன். நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன்னு சொல்லிட்டு வந்து பாரு. இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னலாம் விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. பிரியா இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க லவ் பண்றியா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படின்றமா வந்து சொல்லி இந்த ஒரு கல்யாணத்த நடத்துறதுக்காக அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ப்பாட்டத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அஞ்சலி இருந்துட்டு நம்ம இலக்கியா கால்ல, கௌதம் கால்ல எல்லார் கால்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கா. "நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, பல தப்புகள பண்ணிட்டு, என் மாமாவ வேற வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கொல்ல பார்த்திருக்கல்ல. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு இந்த தண்டனை. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன நான் சும்மா விட மாட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா வந்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் அஞ்சலி திருந்துவாளா? இல்ல இதே மாரி பண்ணி கடைசியில ஜெயிலுக்கு போவாளா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.